வெள்ளை குடைக்கு வேலை வந்து விட்டதுன்னு சொல்றாரு. அதுல ம். ஏதாவது அவதூறு இருக்கா? ம். நீங்க இதுக்கு போறீங்க, அவங்கள்ட்ட ம். போய் சமாதானம் பேச தான் போறீங்க ம். அப்படின்னு சொல்றாரு. ம். அப்போ அது ஒரு விமர்சனம் தானே. நீங்க என்ன வச்சீங்க? நாட்டுல எவ்வளவு முக்கியமான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க டாஸ்மார்க் ரெய்டையே நீ கவர்மெண்ட்ட கூட வேணாம். ரெய்டு நடக்கிறதுன்றத பத்தியே நீ பேசலையே. ம். அரக்கோணத்துல ஒரு பெண் பாதிக்கப்பட்டு புகார் குடுக்குறா. இளைஞரணி திமுக. அமைப்பாளர் மேல. அப்ப அத பத்தி உங்க லட்டு மேட்டர் இல்ல. ம். எடப்பாடி வரைக்குமே பேசுறாங்க. அறிக்கை விடுறாங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு. அப்ப நீங்க டெய்லி பேப்பர படிக்கிறது இல்லையா? ம். நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாதா? ம். அடுத்த மாசம் மின் கட்டணம் உயர்த்த போறேன்னு சொல்லிட்டு பெரிய டிடிவில இருந்து எல்லாருமே அறிக்கை விட்டாங்க. ராமதாஸ் அரசே விளக்கம் குடுத்துட்டாங்க. அதெல்லாம் உயர்த்தலங்க இல்ல அப்படின்னு. அப்படின்னு ம். விளக்கம் குடுக்குறாலும் போயிடுச்சு. ம். நீங்களும் அத பண்ணணுமா? வேணாமா? ம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எவ்வளவு மோசமா இருக்கு. நீங்க கொங்கு மண்டலத்துல கொலைகளா நடந்து முதிய ஒருவேளை ஆதவ் நேத்து செய்தியாளர் சந்திப்புல சொன்னது கூட எல்லா திட்டம் ரெடி, அடுத்த மாசத்துல இருந்து பாருங்கன்னு சொன்னார்ல. ஒருவேளை மேபி இஷ்யூ அடுத்த மாசத்துல இருந்து டெவலப் ஆச்சுன்னா அங்க இருந்து பேச ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த மாசங்கிற இஷ்யூலாம் சரி இப்போ. மத்தவங்க பேசிக்கிட்டுமா? என்னங்க பேச்சு? ம். எது கேட்டாலும் அடுத்த மாசத்துல பாரு. ம். அப்புறம் பாரு. அரை பரீட்சையில பாரு. கால் பரீட்சை ஃபெயில் ஆயிட்டேன்ல. ம். அரை பரீட்சையில பாரு. ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துருவேன். என்னடா அரை பரீட்சையில வரல? முழு பரீட்சையில பாரு. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நான் தான். என்ன? முழு பரீட்சையில அடுத்த வருஷம் பாரு. இதே எக்ஸாம் நான் நல்லா ஒரு வருஷம் ஃபெயில் ஆகி ட்ரைனிங் எடுத்துட்டேன். அடுத்த வருஷம் நல்லா பாஸ் ஆவேன். அப்படியா?